இப்போ பார்க்குறது நாம் சம் நம்பர் 25 பார்க்க போகிறோம். இதில் வந்து மிஸ்டர் ஹெச் வந்து இஸ் எ பார்ட்னர் இன் எ ஃபர்ம். யூ வித்ட்ரூ த ஃபாலோயிங் அமௌண்ட்ஸ் டூரிங் த இயர் 2019. ஆனால் கீழே பொறுத்த வரைக்கும் மந்த்து கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க, ஆனால் டேட் கொடுக்கவே இல்லை. டேட்டு கொடுக்கலன்னா நீங்கள் வந்து 31, அதாவது எண்ட் ஆஃப் மந்த்து 31 ஆர் 30th எது வேணாலும் வச்சு கணக்கு போடலாம். நீங்கள் இப்போ நான் கணக்கு போட்டிருக்கிறது வந்து மந்த்து எண்டில் எடுக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். டேட்டு கொடுக்காத காரணத்தினால நான் மந்த்து எண்டுன்னு வச்சு கணக்கு போடும் போது இப்போ இது வந்து விட்டு விட்டு எடுக்கிறாரு. ட்ராஸ் ரெகுலர்லி கிடையாது, இர்ரெகுலர். மே மாதம் எடுக்கிறாரு, அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாதம் எடுக்கிறாரு, அதுக்கு அடுத்தது செப்டம்பர் எடுக்கிறாரு, அதுக்கு அடுத்தது டிசம்பர் எடுக்கிறாரு, கடைசியாக மார்ச் எடுத்து முடிக்கிறாரு. இப்போ மார்ச் எடுக்கும்போது அட் த எண்டில் எடுக்கும்போது அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பீரியட் கிடையாது, உங்களுக்கு 0 தான். அப்போ சம்மை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5% மீன்ஸ் வந்து 7.5 டிவைடட் பை 100. அடுத்தது பொறுத்த வரைக்கும் இந்த சம்மை வந்து நான் ப்ரொடக்டிவ் மெத்தடில் சம் போட போகிறேன். ப்ரொடக்டிவ் மெத்தடில் சம் போடும் போது அதுக்கு ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1 டிவைடட் பை 12. இப்போ சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். மேலே ஹெட்டிங் கொடுத்துட்டேன். டேட்டு கொடுக்காத காரணத்தினால டேட்டட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்து. ப்ரொடக்டிவ் மெத்தடில் 1 டிவைடட் பை 12. இது மந்த்து நான் எழுதிக்கிட்டேன் வருஷலாம் கால்குலேஷனுக்காக. இப்போ டேட்டு, அமௌண்ட்டு, பீரியட் அண்ட் தென் ப்ராடக்ட்டு. இப்போ டேட்டு, அதாவது மே மாதம் 2019, அதாவது 31 மே 2019. இதை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதினா 6வது மாதம். அப்போ 6வது மாதத்துலேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மாதம் வரும். அதான் 10 months போட்டுக்கிட்டேன். அடுத்தது ஆகஸ்ட்டு. அப்போ ஆகஸ்ட் 31. அப்போ நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் 1, அதாவது 9வது மாதம். அப்போ இங்கேருந்து கால்குலேட் பண்ணுறேன். இங்கேருந்து கால்குலேட் பண்ணும்போது 9லேருந்து அப் டு மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணும்போது எத்தனை மாதம் வருதுன்னா 7 months வருது. 1 2 3 4 5 6 7 months. அடுத்தது பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 30th. அப்போ செப்டம்பர் 30னாலும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு அக்டோபர்னால் 10வது மாதம். இப்போ அதை வந்து நீங்கள் மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 months வரும். அதையும் போட்டாச்சு. அடுத்தது டிசம்பர் 31. அப்போ ஃபஸ்ட்டு ஜனவரி 2020. அப்போ அது வந்து ஜனவரியிலேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரும். அதையும் போட்டேன். அடுத்தது மார்ச் 31. அதோட முடியுதுன்னு நாமளும் கணக்கை முடிக்க போகிறோம். அதனால் எண்டில் எடுக்கிறதுனால அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பீரியட் பொறுத்த வரைக்கும் நில் தான் உங்களுக்கு. அதான் நில் போட்டுக்கிட்டேன். தட்ஸ் மீன்ஸ் 0ன்னு அர்த்தம். இப்போ மல்டிபிள் பண்ணி அமௌண்ட்டை போட்டுக்கிட்டேன். ஓவரால் டோட்டல், இதுக்கு வந்து டோட்டல் ப்ராடக்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்கும் போது டோட்டல் ப்ராடக்ட் அமௌண்ட்டு 1,84,000 இன்ட்டு 7.5 டிவைடட் பை 100 இன்ட்டு ப்ராடக்ட் மெத்தட்னா ஃபார்முலா 1 டிவைடட் பை 12 போட்டால் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1150. புக் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் 1800 சொல்லி கொடுத்துருக்காங்க. புக் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் வராது. அது இல்லாமல் வந்து கணக்கில் பொறுத்த வரைக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கீழ் பேராகிராஃபில் ஆன்சருக்கு மேலே பாருங்களேன், டிசம்பர் 31, 2020 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டிசம்பர் அடிச்சுட்டு நீங்கள் மார்ச்னு சொல்லி போட்டுருங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த இயர் வந்து நமக்கு மார்ச் தான். பிகினிங் வந்து ஏப்ரலில் ஆரம்பிக்கிறதுனா மார்ச் 2020 முடியும். அது ஒரு தப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ 25th சம் வந்து ப்ராடக்ட் மெத்தடில் நாம் கணக்கு போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 26, அதாவது 26ஆம் கணக்கு நம்ம பார்க்கணும்.